ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தாங்க. ஆல்ரெடி நம்ம டெலகிராம் பற்றி பார்த்துருப்போம். அதோட செகண்ட் வேல்யூ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான நம்ம எல்லாம் கற்றுக்க வேண்டிய விஷயம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? நம்ம டெலகிராமில் உள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் சைடில் அந்த 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ், நம்ம இந்த செட்டிங்ஸ் தெரியாமல் டெலகிராம் யூஸ் பண்ணவே கூடாது. இதெல்லாம் சேஃப்டி என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? இந்த சார்ட் செட்டிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டின்ட்டு ஆல்ரெடி போன வீடியோவில் இந்த மேலே உள்ள டாப்பில் உள்ள ஒரு 4 இது பார்த்துருப்போம். இது அது கீழே உள்ளது ஃபோன் நம்பர். நம்மளுடைய ஃபோன் நம்பர் யாருக்கெல்லாம் ஷோ ஆகணும்? எவ்ரிபடி, மை கான்டாக்ட், நோபடி. நான் கிளிக் பண்ணியிருக்குது மை கான்டாக்ட். என்னுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் சேவ் பண்ணியிருக்குங்க மட்டும்தான் ஷோ ஆகும். லாஸ்ட்டு சீன் அண்ட் ஆன்லைன், நம்ம ஆன்லைனில் இருக்கிறது அதே மாதிரி தான், எல்லாத்துக்கும் தெரிய மாதிரி இருந்தால் எவ்ரிபடி மை கான்டாக்டில், அதாவது நம்ம கான்டாக்ட் சேவ் பண்ணியிருந்தோம்னா சேம் அதே மெத்தட் தான். நோபடினா யாருக்குமே காமிக்காது, அதே மாதிரி தான். நம்ம ப்ரோஃபைல் ஃபோட்டோ என்ன டிபி வச்சுருக்கோமோ அது எல்லாத்துக்குமே சோகரமாக வச்சுருக்கேன், அதனால் எவ்ரிபடின்னு வச்சுருக்கேன். ஃபார்வர்ட் மெசேஜ், அதுலேயும் நம்ம யாருக்கு வேணால் மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரிபடி, இல்லை நம்ம கான்டாக்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் பண்ணுற மாதிரி தான் மை கான்டாக்ட், இல்லை யாருக்குமே பண்ணேன்னா நோபடின்னு கொடுத்துக்குங்க. அதே மாதிரி தான் கால்ஸ்க்கும் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ரைட் சைடு டாப் நம்ம நெட்வொர்க் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் ரைட் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டா ஓகே. ஒவ்வொரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணுறதுக்கு சேம் மெத்தட் தான். ஒவ்வொரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணி எவ்ரிபடினா எல்லாத்துக்கும் ஷோ ஆகும். மை கான்டாக்ட்னா நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கவங்க மட்டும் ஷோ ஆகும். நோபடினா யாருக்குமே ஷோ ஆகாது, அப்படியே எம்டியாக இருக்க மாதிரி தெரியும், அவ்வளோதான். நம்ம டேட் ஆஃப் பர்த்து, பயோடேட்டா எல்லாமே சேம் மெத்தட் இதே தான். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இப்போ நிறைய பேர் ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ லிங்க் லிங்க் சென்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு மொபைலாக ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹேக் பண்ணுறத மற்றவங்க, அதாவது நம்மளை தவிர வேறு டிவைஸ் ஏதாவது ஷோ ஆகுதான்னு பார்க்குறதுக்கும் இதில் ஆப்ஷன் உண்டு. அது எந்த மாதிரி ஆப்ஷன்னா பாருங்க, இது 1 by 1 பார்க்கலாம். வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும். அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா இஃப் அவே ஃபார் இருக்கு இல்லைங்களா, நான் 1 year கொடுத்துருக்கேன். இது 3 மாதமோ 6 மாதமோ 1 year அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அது வரைக்கும் தான் இந்த மொபைலோட, அதாவது டெலகிராம் அந்த மெசேஜெலாம் சேவ் ஆகக்கூடியது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் 1 month கொடுத்துருக்கீங்கன்னா அந்த 1 monthக்கு மேலே உள்ளது முன்னாடி உள்ள மெசேஜ்லாம் டெலீட் ஆகிடும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? இந்த மேலே உள்ளது எல்லாமே பார்த்துருப்போம். லாஸ்ட்டு டிவைஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஹேக்கர்ஸ் யாரும் ஹேக் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கு இதுதான். இப்போ நான் யூஸ் பண்ண டிவைஸ் மட்டும் தான் இருக்கிறதில்ல, அதனால் எனக்கு ஷோ ஆகலை. இந்த மாதிரி செட்டப்லாம் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய மொபைலை யாரும் அதுவும் டெலகிராமை ஹேக் பண்ண முடியாது. ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மீண்டும் ஒரு ஆன்லைன் ஷாப் பற்றி நாளைக்கு ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் சேஃப்டியாக எப்படி ஒர்க் பண்ணுறதும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.